இது உங்கள் ஏகே வேர்ல்டு வைடின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு பலவிதமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப் இப்போ நாங்க எங்களோட வீடியோ காலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது எதுலன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எது எதுல சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் மொபைல்ல வாட்ஸ்அப் டெஸ்க்டாப்ல ரெண்டுத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் சொல்ற விஷயத்த பார்த்தோம்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட இன்ஃபினிக்ஸ் போன்ல XOS ஏற்கனவே அந்த சாஃப்ட்வேர் மூலமாக அவங்க நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் இவங்க கொண்டு வந்துட்டு வாட்ஸ்அப் நாங்க புதுசா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபீச்சர்னு கேட்டீங்கன்னா, மெயினா சொல்றது கேட்டீங்கன்னா, வீடியோ காலுக்கு எஃபெக்ட்ஸ், அதாவது மெசஞ்சர்ல இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. வீடியோ கால் பார்க்கும்போது நம்ம கண்ணாடி போட்டுக்கலாம், நமக்கு அதாவது நம்ம காதை இப்படி வர வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபில்டர் மூலமாக நம்ம மாத்திக்கலாம். இந்த ஃபில்டர் ஆப்ஷன் தான் இன்ஃபினிக்ஸ் போன் யூசருக்கு தெரியும். முன்னாடி இன்ஃபினிக்ஸ் யூசர் அடிச்சு துவச்சி விஷயத்த ஃபியூச்சர்ஸை இப்போ புதுசா வாட்ஸ்அப்லேயே டிஃபால்ட்டா கொண்டு வந்துட்டாங்க. இன்ஃபினிக்ஸ் போன் வச்சிருந்தவங்களும் இந்த ஃபியூச்சர் முன்னாடியே இருந்திருக்கும். அதே ஃபியூச்சர்ஸ் தான் இப்போ வாட்ஸ்அப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதே ஃபியூச்சர்ஸை கொண்டு வந்துட்டு இவங்க புதுசா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் பந்தா விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதனால அடுத்த டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவோ தரப்புல இருந்து இப்போ ஒரு புது போன் வரப்போகுது. அதாவது விவோ Y29 4G அப்படின்ற போன் வரப்போகுது. அதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன, கிக்பென்ச் ஸ்கோர் என்ன, எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த போன்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் விவோ Y29 4G போனை பொறுத்த வரைக்கும் இது 4G போன் பேர்லயே தெரிஞ்சிருச்சு. இதுல என்ன ப்ராசஸர் இருக்குன்னா, Snapdragon 685 சிப்செட்டோட வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா 8GB RAM இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Android 15 பேஸ் பண்ணி வரப்போற 4G போன் இது. அது மட்டும் இல்லாம இதுல Geekbench ஸ்கோர் என்ன வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். Geekbench ஸ்கோரை பாத்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்கோர்ல 467, மல்டி ஸ்கோர்ல 1576 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது 4G போன் கிட்டத்தட்ட ஒரு 110K குள்ள எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நம்ம அடுத்ததா பார்க்க போற போன் என்னன்னு கேட்சி, அடுத்ததா பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, போனை பத்தியே பேசி போன்னே வருது. அதனால யாரும் கோவப்படாதீங்க. அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, லாவா 03 அப்படின்ற லாவா 03 O3 அப்படின்ற கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாவா O3 அப்படின்ற ஒரு போன் வந்திருக்கு. அந்த போனோட பிரைஸ் என்ன, டீடைல் என்ன, செக்மெண்ட் என்ன, ஸ்பெசிபிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.56 இன்ச் கொண்ட HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட மட்டும் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா பஞ்சுகோல் டிஸ்பிளேல டிசைன்ல வருது. அது மட்டும் இல்லாம யூனிசாக் ப்ராசஸரோட தான் போறாங்க. T606 அப்படின்ற ப்ராசஸரோட தான் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பயங்கரமா வந்திருக்கும். யூனிசாக் ப்ராசஸரா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 2.3 லட்சத்துக்கு மேல போகுது இந்த சிப்செட்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இது நல்ல ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்ற மாதிரி இப்ப கிளைம் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம ரியல் டைம்ல ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஆப்ஷன் தான். 4GB 64 கொடுக்காம 128க்கு போயிருக்காங்க. அது நல்ல ஆப்ஷன் தான். 4GB விர்ச்சுவல் RAM நீங்க கண்டுக்க தேவையில்ல. அது உங்க போன் ஸ்டோரேஜ்ல இருந்து, அது 128GB ஸ்டோரேஜ்ல 4GB எடுத்துப்பாங்க. இது ஆண்ட்ராய்டு 14 OS ஓட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50MP பிரைமரி கேமரா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8MP செல்ஃபி கேமரா இருக்க போகுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இருக்க போகுது. 10 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 10 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்றாங்க. 10 வாட்ஸ் ஸ்டாண்டர்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். அதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஊட்டிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த செக்மெண்ட்ல 10,000 இந்த செக்மெண்ட்ல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல பேக்ல ட்ரிபிள் கேமரா இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு மெயின் கேமரா மட்டும் தான் 50MP, மத்ததெல்லாம் மொக்க கேமரா. அதை நீங்க கண்டுக்க வேண்டாம் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாம இது கேமிங்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த செக்மெண்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7000 கீழே லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கரெக்டா 7000 இருந்துச்சுன்னா நீங்க ஒரு போன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த போன் ஒரு ஆப்ஷன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம இத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டது இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இதுல கலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா, கிளாசி பிளாக், கிளாசி ஒயிட், கிளாசி பர்பிள் அப்படின்ற மாதிரி 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதுல ஒயிட் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நீங்க அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்க. அடுத்த டெக் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, ஹுவாயோட ஃப்ரீ பட்ஸ் ப்ரோ 4 அதோட இப்போ டீடைல் கிடைச்சிருக்கு. அதோட டீடைல் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம், ஸ்பெசிபிகேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11mm 4 மேக்னெட் டைனமிக் யூனிட்டோட மைக்ரோ பிளானட் அப்படின்ற சொல்ற ட்விட்டரோட வந்திருக்கு அப்படின்ற
மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜி இருக்கு, டைனமிக் ஈக்குவலைசர் இருக்கு, அதுக்கப்புறம் ஏஎன்சி இருக்கு, அதுக்கப்புறம் ஏஎன்சி ரெடியூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் இருக்கு, வாய்ஸ் டிரான்ஸ்பரண்ட் இருக்கு, காலுக்கு நாய்ஸ் ரெடியூஷன் இருக்கு கால் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா இம்ப்ரெசிவ் ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க, ஹைரஸ் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் 2.3 Mbps வரைக்கும் டிரான்ஸ்மிட்டர் கிடைக்கும். ஹுவாய் மேட் X6 இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல 4 மைக்ரோஃபோன் இருக்கு, சென்சார்லாம் லேட்டஸ்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP54 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட்ட பாத்தீங்கன்னா கேஸோட வந்து 47 கிராம் தான் இருக்கும். ஒவ்வொரு பட்சம் 5.8 கிராம் வெயிட் இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 55 mAh பேட்டரி இருக்க போது சிங்கிள் பட்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலா வந்து கேஸோட 510 mAh இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, இதோட பிரைஸ் ஹுவாய் ஃப்ரீ பட்ஸ் 4 பிரைஸ் வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கிரீன்ற 3 கலர்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுல பிரைஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, யூரோ கணக்கு பண்ணும்போது 199 யூரோக்கு வந்திருக்கு. USD கன்வெர்ட் பண்ணும்போது 208 USD வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 17,665 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைஸ்க்கு வந்து இது ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட மற்ற கண்ட்ரியில இது கிடைக்கும், மற்ற கண்ட்ரியில உங்களுக்கு வந்து இதோட கம்மியான பிரைஸ் கிடைக்கும். அப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க. இந்தியாவுக்கு வந்து இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜனவரி 9, 2025 இருந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டீங்கன்னா, இனிமேல் நாங்க தான் ஃபோல்டுல அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸர் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்னாப் டிராகனோட ப்ராசஸர். இனிமேல் நாங்க தான் இந்த ஆள போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த இதுன்னு கேட்டீங்கன்னா ஃபோல்டபிள் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் டிராகன் இப்போ வந்து ஃபோல்ட ஃபோக்கஸ் பண்ணி ஆழமா இறங்க போறாங்க. அதுல வந்து ஸ்னாப் டிராகன் ஃபோல்டுக்குன்னு 8 Gen 3 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முன்னாடி Z Fold 6 Z Flip 6ல வந்துச்சு, அதே இதை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து AI சப்போர்ட்ல எக்கச்சக்கமான சப்போர்ட்டை லோட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது முழுக்க ஃபோல்ட் அண்ட் ஃபிளிப் பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமேஜ் கேப்சர் குவாலிட்டியில நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பவர் ஃபோல்டு அதிகமாக பண்ணும்போது கூட இந்த ப்ராசஸர் வந்து நல்லாவே வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க டக்குன்னு ஃபோல்டு பண்ணி ஃபிளிப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேல ஒர்க் பண்ணும்போது ப்ராசஸிங் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி ப்ராசஸர் சூப்பரா இருக்கும். கிராபிக்ஸ் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த OEM பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறோம். இது எதுன்னு கேட்டீங்கன்னா, Xiaomi, Oppo இதோட பார்ட்னர்ஷிப் பண்ணி நாங்க டெவலப் பண்ணியிருக்கிறோம். அதனால வர ஃபோல்டபிள் போன்ல எங்களோட ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதான்றது ரியல் டைம்ல யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். வரட்டும், நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். மற்றதுக்குலாம் இந்த ஸ்னாப் டிராகன் 8 Gen 3 இந்த ஃபோல்டு ஃபிளிப்புக்குலாம் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள வரும்போது இனிமேல்ட்டு நிறைய பேர் யூஸ் பண்ண வைப்பாங்க. அப்ப நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஐபோன் 17ஓட ஸ்லிம் ஏர் எல்லாமே மாடல் தான். இந்த மாடல் வந்து இப்போ வந்து ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து மாஸ் ப்ரொடக்ஷனா இருக்க போது அதிக அளவு ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. இந்த மாடலை ப்ரொடக்ஷன் பண்ணி அதிக அளவு சேல்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட அல்ட்ரா யூனிட் ஐபோன் 17 அல்ட்ராவோட அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் இதை தாண்டியே வந்து அந்த நம்பர்ஸோட இந்த கவுண்ட் அதிகமாக ப்ரொடக்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இதோட சேல்ஸ் அதிகப்படுத்த போறாங்க. அதனால இது வந்து பிரைஸ் அக்ரெசிவா வைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ்லாம் ஆப்பிள் எந்த விதத்திலையும் குறைச்சு கொடுக்க போறது இல்லை. ஆனா சேல்ஸுக்காக இந்த போன்ஸோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறோம். இது ஒரு புது சீரியஸ்ன்றதுனால, ஏர் ஸ்லிம்ன்ற சீரியஸ்ன்றதுனால அதை வந்து நாங்க இன்க்ரீஸ் விற்கிறதுக்கு போக போறோம். அதனால இந்த சீரியஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால இன்ட்ரோடியூஸ் பண்றோன்னே நாங்க புதுசா ஒன்று நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதனால வந்து எல்லாருமே எங்களை வந்து அப்படியே ஒரு பழத்துல மிக்கிற மாதிரி வந்து மிச்சிருவாங்க. அதனால இந்த சீரியஸை வாங்குறதுக்கு அதிக பேர் ஆர்வம் காட்டுவாங்கன்னு சொல்லி நாங்க இது அதனால ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்ற பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஆப்பிள் இப்போ வந்து தங்களோட ஐபோன் 14 அண்ட் 14 SE வந்து சேல்ஸ் பண்றத நிப்பாட்ட போறாங்க. அவங்க வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல அபிஷியல் ஸ்டோர்ல இருந்து சேல்ஸ் பண்றத முடிக்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆப்பிள் ஐபோன் SE பாத்தீங்கன்னா 2022ல வந்த மாடல். அதே போல ஆப்பிள் ஐபோன் 14 பாத்தீங்கன்னா அதுவும் 2022ல வந்த மாடல் தான். அந்த மாடல்லாம் இப்போ வந்து கதை முடிய போகுது. எங்கன்னு கேட்டீங்கன்னா, யூரோப்பியன்ல ஒட்டுமொத்தமா முடிச்சுக்க போறாங்க. அதோட சேல்ஸ் எல்லாம் இனிமே இருக்க போது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அதுல எல்லாம் டைப் சி கிடையாது. அதனால இனிமேல் ஆப்பிள் வந்து டைப் சி உள்ள போன்ஸ் மட்டும் தான் விற்க போறாங்க யூரோப்பியன்ல. அதுதான் இந்த மாடல்ஸ் மட்டும் தான் விற்க போறாங்க. இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் மாடல்ஸ் இந்த மாடல்ஸ் வாங்குறதுக்கு யாரும் ஆர்வம் காட்டினீங்கன்னா குறைய போது வேலை. அது மட்டும் இல்லாம இருக்கிற ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரமாவே. அதனால பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க யூரோப்பியன்ல. ஏன் இந்த நியூஸ் இங்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யூரோப்பியன்ல இருந்தா அவங்க இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்தா அவங்கள விட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் குளோபலா வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் சேல்ஸ் பண்றாங்க.
பண்றாங்க. அதனால குளோபலா எல்லாத்துக்கும் ஒரே வாரண்டி தான் கொடுப்பாங்க. அதனால யூரோப்பியன்ல இருந்து நீங்க வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு குளோபல் வாரண்டி இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணலாம். அதனால நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா கம்மியா கிடைச்சிச்சுன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்கன்ற என்னுடைய கருத்து. அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் ஏன்னா வீடியோ பாக்குறவங்க குளோபலா இருந்து பார்ப்பாங்க. அதனால யூரோப்பிய யூனியன்ல சொந்தக்காரங்களை வச்சிருக்கிறவங்க பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி இப்போ வந்து ரிங் அதாவது அவங்களோட ஸ்மார்ட் ரிங்கை இப்போ வந்து புதுசா நியூ சைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸியோட ரிங்கோட நியூ சைஸ் என்னன்றது கேட்டீங்கன்னா இப்போ வந்து 14 and 15 என்ற சைஸ்லயும் இப்போ வந்து இந்த ரிங் வரப்போகுது. அதனால கை பெருசா இருக்கு, என்னால இந்த வந்து ரிங்கை யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது 23 மில்லிமீட்டர் சைஸ்லயும் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து 15 23.8 மில்லிமீட்டர் சைஸ்லயும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அதுக்கான மாடல் நம்பர்லாம் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. அதனால அது வந்து ஜனவரி மாசம் அந்த ரிங்ஸ் நம்ம லான்ச் எதிர்பார்க்கலாம். அதனால அந்த சைஸிங்ஸை சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா லினோவோட லீஜியன் கோ எஸ் லீக்ஸ் அகைன் வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட லினோவோட கிளாஸ் 2 லீக்கும் வந்திருக்கு. அதை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லினோவோட லீஜியன் கோ எஸ் இது கிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து காம்படிட்டிவா யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ROG Asus ROG Ally இருக்கு. இது வந்து ஒரு எப்படி கேட்டீங்கன்னா லினோவா லீஜியன் வந்து ஒரு கேமிங் ஹேண்டல். இந்த வந்து கையிலே யூஸ் பண்ற கேமிங் ஹேண்டல் வந்து இது வந்து சூப்பரா இருக்கு. லினோவா கிட்ட இதுல வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 18 பட்டன்ஸ் டூயல் ஃப்ரண்ட் அண்ட் ஃபேசிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரியர் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு கேமிங் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு போர்ட்டபிளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போனை தாண்டி கேமிங்காக நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இந்த லினோவா லீஜியன் கோ. இது வந்து குளோபலா சேல்ஸ் பண்ணுவாங்களா இந்தியா கொண்டு வருவாங்கன்ற பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே போல வந்து இவங்க வந்து லீஜியன் கிளாஸஸ் 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் கிளாஸை கொண்டு வர போறாங்க. அதுவும் வந்து கம்மிங் அப் சூன் சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து சேல்ஸ்ல எதிர்பார்க்கலாம். சேல்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரைஸ் என்ன அதை பத்தி அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்க இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றீங்க ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் எனக்கு மேற்கொண்டு டீட்டெயில் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அப்படி இல்லை நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நம்ம அடுத்தடுத்த டெக் இன்ஃபர்மேஷன்ல அப்டேட் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதை பத்தி உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் நியூஸ்க்கு இங்கிலீஷ் நியூஸ்க்கு வந்து அதுக்கு ஒரு சேனல் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளோட ஆஃபர்ஸ் இந்த வீடியோவில் சொல்ற ப்ராடக்ட்டோட ஆஃபர்ஸ்லாம் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதனால அதை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஆஃபர் டைத்துல உங்களுக்கு ஆஃபர் அள்ளி தெளிக்க விட போறோம். அதுக்காக தான் ஃபாலோ பண்ண சொல்லுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.